அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் அனைவரும் நல்ல நலமாக இருக்கின்றோம். நீங்களும் அதே போல இருப்பீர்கள் நம்புகிறோம். என்று மதிய உணவாக நாங்கள் என்ன எடுத்து வச்சிருக்கோம் என்று பார்ப்போம்னு சொன்னால், இந்த சுக்கினா தான். சொல்லங்கலடா கொரியல இந்த சுக்கினா இன்றைக்கு பாஸ்தா போட போகிறோம். நெடுக சோறு கறி சாப்பிட்றதுக்கு கிடை மாற்றுவோம் சொல்லி இன்றைக்கு மாத்திரம். அதுக்கு இப்போ கொஞ்சம் வெங்காயம் வெட்டிட்டு கொஞ்சம் உள்ளியும் போடுவோம். ரெண்டு உள்ளியும் போட்டு இதுக்கு இது வேகமாக செய்ய வேண்டிய பாஸ்தா, செய்யக்கூடியதை எல்லாரும் ஈஸியாக செய்யலாம். அப்படிங்கன்னா இதில் போடுற நேரடாண்டைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறதுக்கு கொஞ்சம் சிக்கினாவை தோல் வாங்க போகிறோம்னு என்ன சொன்னால், அவைச்சு கிரீமாக அடித்து போட்டு அதுக்குள்ளே போடுற முறையை அண்டைக்கு வடிவா நல்லா இருக்கும். வெள்ளை பாஸ்தா தான். ஒரு மாச்சம் போட்டு சாப்பிட்டா மிளகுதூளும் தூவி தச்சமாக இருக்கும். நடுக சோறு கறி சாப்பிட இல்லாதானே. அப்போ கண்டின்றைக்கு சிக்கனா எடுத்துக்கிறோம். நல்லா பிஞ்சு சுக்கினா கொஞ்சம் செய்து தோல் ஜீவிகளுக்கு வளம். இப்போ உப்பு போட்டால் விற்கிற எண்ணெய் ஒன்றும் இதுக்கு விடுற இல்லை. இப்போ இந்த எண்ணெயில் இது பொரிக்கிறது தான் பார்க்க போறீங்க. இது வந்து பொரிக்கிறதுக்கு நான் இப்படி ரவுண்ட் ரவுண்டாக வெட்ட போகிறோம். இப்படி ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி போட்டு பார்ப்போம். இப்போ சுக்கினா முழுக்க ரவுண்ட் ரவுண்டாக வெட்டிருக்கு. வாங்க இப்போ சமைக்க போகும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இது சுக்கினா வெங்காயம் எல்லாம் போட்டு நான் வச்சிருக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு இது மட்டும் அவிக்கிற மட்டும்தான். இது வந்து நான் ஒலிவெண்ணெய் விட்டு பேப்பர் போடுறதில்ல. சுக்கினாக்கு தனி ஒலிவெண்ணெயில் பொறிச்சு விட்டு அப்படியே மிளகுதூளும் கொஞ்சம் உப்பும் போடுறது. நல்ல ஈஸியாக நல்ல கலராக பொறிச்சு எடுத்தா சரி. இது எண்ணெய் எவ்வளோ விட்டுருக்குறான். ஒரு தாளிப்பும் இல்லை. இது பொறிக்கிறபடியாக ஒரு தாளிப்பும் போடுறதில்லை. இப்போ கொதிச்சுட்டு போல இடக்கு நல்லா கொதிச்சு வர இப்போ போட போகிறோம். இன்னும் கொதிக்க இல்லை. இதுக்கு இந்த அவியரை சுக்கினாக்கு கொஞ்சம் மிளகு போடுவோம். இது பிறகு கிரீம் அடிக்க போகிறேன். மிளகு போடுவோம். போட்டுட்டு கொஞ்சம் உப்பும் சேர்க்கலாம். உப்பு எங்க உப்பு உப்பு போடுறேன். ஓகே, இந்த உப்புல போடுறோம். இப்போ இந்த உப்புல கொஞ்சம் போடுறோம். உப்பு போட்டாச்சு, மிளகு தூள் போட்டாச்சு. அது என்ன கொதிச்சுட்டு அதை போட்டு இப்படி எல்லாத்தையும் பொரிச்செடுப்போம். அப்படியே பொரிக்கட்டும். திருநெல்வேலி கழிச்சு பார்ப்போம். இப்போ இதை அவிஞ்சிட்டுது. இது நிப்பாட்டம் ஆறினோடனே இதை பற்றி பார்ப்போம். இது சுக்கினா இன்னும் பொரிக்க கிடக்குது. பொரிஞ்சாண்டு இருக்குது.
எல்லாம் பொரிச்சு முடிய நீ பாப்பம் இங்க பாத்தீங்கன்னா இந்த கலர் தான் எல்லா இடம் பிரட்டி பிரட்டி பொரிக்கணும் பொரிக்கட்டும் பொரிஞ்ச முறைய பார்ப்போம். இப்ப பாப்பீங்கன்னா பாஸ்தா போட்டாச்சு அவிஞ்சோன்ட்டு இருக்குது. என்ன ஒரு கொஞ்ச நேரம் வைய விட்டுட்டு இறக்கிட்டு பார்ப்போம். இப்ப பாப்பீங்கன்னா இந்த சுக்கினா நல்லா ஆறிட்டுது. இப்ப அடிப்பம் வடையா கொலை விடு வேற கொலை விடு. இதை பார்த்தீங்கன்னா நல்ல பொருமா அது வருது. இப்போ அடிச்சாச்சு. இதுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பான்னா சேர்க்குறேன்டான்னு சேர்க்கலாம். இப்போ பார்ப்போம் என்ன செய்கிறன்றது கொஞ்சம் சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம். இப்போ நான் கொஞ்சம் பான்னா கிடக்கு அதையும் விட்டுட்டு இப்போ அடிக்கிறேன். வித்தியாசமான கலராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல கிரேமா வந்துருக்கு. இப்போ பாஸ்தா உடைக்க பார்ப்போம். இப்போ நான் இந்த சுக்கினா வச்சுட்டு இருந்தால் அடித்து பண்ண கலந்து விதையும் விட்டாச்சு. வடையா குளறி போட்டு இன்னும் சிறிது நேரம் இதில் அவிய விட போகிறேன். அவிய விட்டுட்டு பார்ப்போம். ஏன்னா இது இந்த சுக்கினாண்ட டெஸ்ட் எல்லாம் இதுக்குள்ள போகும். நல்லா போய் கொஞ்சம் அவிய நல்ல கிரமோசா சாப்பிட்டா விட மாட்டீங்கள். இதுக்கு மேலே பொறுமாச்சம் போட்டால் அந்த மாதிரி இருக்கும். இப்போ சிறிது நேரம் அடுப்பில் வச்சுட்டு கொண்டு வந்து காட்டுறோம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வருங்க எங்கட பாஸ்தா கோன் சுக்கினா எப்படி இருக்குன்னு சொல்லி கிரேமோசா யாங் கொண்டு நீங்க வேணுமெண்டா சாசா படலான்னா சுக்கினாக்கு சாசா விடுறது இல்ல. இப்படி கடையில கூட செய்யறது இல்ல. உண்மையா சொன்னா இப்படி கடையில செய்யறது இல்ல. சுக்கினா அடிச்சு கிரேமோசா நான் போட்டது தரமா இருக்கு. கொஞ்சம் பானா விட்டு எப்படி இருக்குது. இப்போ மேசைக்கு போவோம் பார்ப்போம். மேசையில போய் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கட பாஸ்தா வெள்ளை பாஸ்தா இன்றைக்கு ரெடியா இருக்கு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈஸியா செய்யலாம். சுக்கினா மலிவு வேண்டி இப்படி ஒலிவெண்ணெயில் பொரிச்சா உடம்புக்கு ஒரு கேடும் இல்லை. சாப்பிடலாம். கிடையாது இப்படி சமைச்சு சாப்பிட்றது நல்லது. இந்த பாஸ்தா செய்து பாருங்க. கிரேமோசோ நான் செய்த முறையில் செய்யுங்கோ. என்னன்னு சொன்னால் நான் அவிச்சு போட்டு ஒன்றும் தாளிப்பு இல்லை. பொரிச்சது மட்டும்தான் அது தாளிப்புன்னு சொல்லலாம். இது உங்களுக்கு பாஸ்தா பிடிச்சிருக்கும். நீங்களும் செய்து பாருங்கோ. இது தொடர்ந்த காணொலி மீண்டும் காணொலியாக சந்திப்போம். பாய்.